உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிமையாக அமையும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கப் போகிற வேத தியானம் 103வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இதில் சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எத்தனையோ நன்மைகளை அவர் செய்து வருகிறார். அழகான உலகத்தை படைத்து தேவன் மனிதனை உண்டாக்கி எங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்து ஆத்துமாவை கொடுத்து தேவன் இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய சரீரம் தேவன் கொடுத்த சரீரம், அது மகிமை உள்ள சரீரம். நாமே முதலாவது ஒரு அற்புதமான மனிதர்கள். மனிதன் இன்றைக்கு தங்களை நினைப்பது கிடையாது. ஏன் ஆண்டவர் எங்களை உண்டாக்கி இருக்கிறார், எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? என்னில தேவன் அற்புதமான காரியங்களை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறார். மனிதன் நினைப்பது கிடையாது. அழகான கண், அழகான வாய், அழகாக நம்ம உண்டாக்கி இருக்கிறார். அப்ப தேவன் நம்மிலேயே அதிசயமான காரியங்களை உண்டாக்கி இருக்கிறார். வேதம் தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப என்னிலேயே அவருடைய அதிசயம் விளங்குது. என்னிலேயே அவர் இருக்கிறார், அவருடைய மகிமை பிரகாசம் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி உண்மையாய் அறிகிற மனிதன்தான் என்ன செய்வான்? ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும். ஆத்துமா படைத்த தெய்வத்தை, என்னை உண்டாக்கின தெய்வத்தை, எனக்கு கண்ணை கொடுத்த, மூக்கை கொடுத்த, வாயை கொடுத்த, காதை கொடுத்த, என் அவயங்களை உண்டாக்கின தெய்வத்தை ஆத்துமா ஸ்தோத்தரிக்கும். ஒவ்வொரு அங்கங்களையும் தேவன் அருமையாக உண்டாக்கி இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். அப்ப என் தேவனுடைய நாமம் பரிசுத்த நாமமாக இருக்கிறது. அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது. இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எந்த தெய்வங்களும் பரிசுத்தம் கிடையாது. ஆனா நம்முடைய தேவன் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறார். அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்தது சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த உபகாரங்களுக்கு அளவே இல்லை. நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் எப்படி பாதுகாத்திருக்கிறார். நம்மை தாயின் கருவயிற்றிலே தேவன் பாதுகாத்திருக்கிறார். எங்களை தாயின் கருவயிற்றிலே இருக்கிற பொழுதே சுமந்திருக்கிறார், தாங்கி இருக்கிறார், ஏந்தி இருக்கிறார். நம்ம எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அப்ப எங்களுடைய ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதல்ல, ஸ்தோத்திரம் செலுத்துவது மாத்திரமல்ல, அவர் செய்த உபகாரங்களையும் நாங்கள் மறக்காமல் இன்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், என் நோய்களை சுமந்திருக்கிறார், என்னுடைய சாபங்களை எல்லாம் தேவன் நீக்கி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி இருக்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம், யோசித்து பாருங்கள். ஆகவே நம்முடைய ஆத்துமா அவரை ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒருபோதும் மறக்காமல் நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இதை கேட்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களிலே தேவனுடைய அதிசயம் விளங்குகிறபடினால அந்த பரிசுத்த தெய்வத்தை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுவீங்கண்டா உங்க வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் பெருகும். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இதுவரைக்கும் நீர் உமது பிள்ளைகளுக்கு செய்து வந்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். விசுவசித்த விதமாக ஆண்டவரே, நீர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாம என் ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, யாருடைய ஆத்துமாக்கள் உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய நன்மைகளை மறக்காம நன்றி சொல்லுதோ அத்தனை ஆத்துமாவனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான நன்மைகளை செய்யும், அற்புதங்களை செய்யும்.
ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.